அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். விபச்சாரம் செய்யக்கூடியவர் இறை நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் விபச்சாரம் செய்வதில்லை. மது அருந்துபவர் இறை நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் மது அருந்துவதில்லை. பிறருடைய பொருட்களை திருடுபவர் இறை நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் திருடுவதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2475. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, விபச்சாரம் செய்வது, மது அருந்துவது, பிறருடைய பொருட்களை திருடுவது போன்ற பெரும்பாவங்களை ஒருவர் செய்யும் பொழுது, அந்த தவறான செயலில் அவர் ஈடுபடும் பொழுது அவர் இறை நம்பிக்கையாளராக இருப்பதில்லை என்ற வாசகத்திலிருந்து இதுபோன்ற பெரும்பாவங்களில் ஈடுபடக்கூடியவரிடமிருந்து ஈமான் வெளியேறி விடுகிறது என்ற கருத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. சுருக்கமாக சொன்னால், யாரிடம் இறை நம்பிக்கை இருக்கிறதோ அவர் பெரும்பாவங்களில் ஈடுபட மாட்டார். யார் பெரும்பாவங்களில் ஈடுபடுகிறாரோ அவர் இறை நம்பிக்கை உள்ளவராக இருக்க மாட்டார் என்பதையே அந்த தவறுகளில் ஈடுபடக்கூடியவர் இறை நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் அந்த தவறுகளை செய்வதில்லை என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற பெரும்பாவங்களில் ஈடுபடக்கூடியவரிடமிருந்து அவருடைய ஈமான் வெளியேறி விடுகிறது என்ற கருத்தில் அவர் முஃமினாக இருப்பதில்லை என்று அல்லாஹுவின் தூதர் சொல்லக்கூடிய வாசகத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது, அதே நிலையில் ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டு விடுமேயானால் அவர் ஈமான் இல்லாத நிலையிலேயே மரணித்து விடுகிறார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த வாசகத்தின் அமைப்பு இருப்பதை நாம் உணரலாம். அல்லாஹுவை அஞ்சியவர்களாக பெரும் பாவங்களில் ஈடுபடுவதை விட்டும் நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த அறிவுரையை கேட்பதற்கு முன் நாம் ஏதாவது பெரும்பாவத்தை செய்திருந்தால் அதற்காக மனம் வருந்தி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.